இனிமே உன் துணியை நீயே தோச்சுக்கொன்னு அந்த ஆள் மூஞ்சிலே தூக்கி அடிக்கணும் போல தோணுது. டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இன்னும் அவனுக்கு சேவை செய்ய வேண்டியது இருக்கு. பெட்ரோல் பில்ல மகாபலிபுரம்னு போட்டிருக்கு. வந்தாலும் எதுக்கு அங்க போனா? என்கிட்ட கிரவுண்ட் பார்க்க போறேன்னு தானே சொன்னான். அதுக்கா அவ்வளவு தூரம் போயிருப்பான்? ஐயோ, ரஞ்சிதாவும் அருணும் கூட ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்காக மகாபலிபுரம் தானே போனாங்க. அதே இடத்துக்கு இவனும் ஏன் போனோம்? அந்த படுபாவி என்ன பிளானோட அங்க போனா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அருண், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ரஞ்சிதா, காலையில இருந்து நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வித்யா இருக்காளே, அவ போன் பண்ணா மொத்தமும் போச்சு. அவங்க எப்பவுமே பேசுறதுதானே அருண், அதையும் பெருசா எடுத்துக்கிறீங்க. இல்ல ரஞ்சிதா, எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. யாரு? அக்கா தான் கூப்பிடுறா. சரி, நீ பேசு. நான் கேண்டீன்ல போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். உனக்கு எதாவது வேணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி. ஹலோ, சொல்லுக்கா. எங்கடி இருக்க? மகாபலிபுரத்துல தான். நீயும் அருணும் நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? இல்லையேக்கா, நீ இவ்ளோ டென்ஷனா பேசுற? இல்லடி, துணி துவைக்கிறதுக்காக அந்த ஆள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதுல பெட்ரோல் பங்க் பில்லு கிடைச்சது. பார்த்தா அந்த ஆளும் மகாபலிபுரம் வரைக்கும் வந்திருக்கான்னு அப்பதாண்டி தெரிஞ்சது. நானும் பார்த்தேன்க்கா. நீ அவன்கிட்ட பேசினியாடி? எதுக்கு வந்தேன்னு கேட்டியா? இல்லக்கா, ஆனா அவ ரெசார்ட்டுக்கு வந்ததை மட்டும் நான் பார்த்தேன். ஏய், நீயும் அருணும் ஜோடியா அங்க போனது பிடிக்காம தான் அவன் அங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எதுவும் உங்களை தொந்தரவு பண்ணனா? உங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பானே? அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கலக்கா. ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுக்கா அவ்வளவு தூரம் வந்திருப்பான்? எனக்கு என்னமோ குழப்பமா இருக்குடி. அந்த ஆள் எதுக்கு இங்க வந்தாருன்னு எனக்கு தெரியும்க்கா. எதுக்கு? போன்ல விளக்கமா எதையும் சொல்ல முடியாதுக்கா. நான் உன்னை நேர்ல பாக்குறப்போ எல்லாத்தையும் சொல்றேனே. ஏய், இங்க பாரு ரஞ்சிதா, நீ பேசுறத கேக்குறப்பவே ஏதோ சீரியஸான பிரச்சனைன்னு எனக்கு புரியுது. என்னடி அப்புறமா சொல்றேன்னு சொல்ற? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா ரஞ்சிதா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. நான் கண்டிப்பா உன்கிட்ட இத சொல்லதான் போறேன். ஆனா இப்போ வேண்டாங்க்கா. நேரம் வரப்போ நானே உன்னை கண்டிப்பா கூப்பிடுறேன். இந்த வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக அருண்ல இருந்து அக்கா வரைக்கும் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு.